இன்னைக்கு இந்த வீடியோவில் சப்பாத்தியை பற்றின சில சுவாரஸ்யமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். சப்பாத்திக்கு மாவு பிசைகிறதுல ஆரம்பித்து அதை சுட்ட சப்பாத்தியை எப்படியெல்லாம் சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்குங்கிற வரைக்கும் சில யூனிக்கான டிப்ஸை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் என் வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு எந்த டிப் ரொம்பவே யூனிக்காக இருந்தது அண்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ்லேயும் ஷேர் பண்ணிட்டு போங்க. டிப் நம்பர் 1, சப்பாத்திக்கு நீங்கள் மாவு பிசைகிறீங்க அப்படின்னா அதனுடைய நிறம், மனம் ரெண்டுமே வேற லெவலில் வர்றதுக்கு இந்த ஒரே ஒரு பொருள் சேர்த்தீங்க அப்படின்னா போதும், டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒன்றும் இல்லை, நீங்கள் கோதுமை மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு கொஞ்சமாக சேர்த்து அதுக்கப்புறம் மாவு பிசைஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் அது சுட்டு வரும்போது அதனுடைய நிறமே இன்னும் 2 சாப்பிடணும்னு தோணும். டிப் நம்பர் 2, பெரும்பாலும் நம்ம எல்லாருமே மாவு பிசையும் போது அதுக்கு தேவையான தண்ணீரை கப்பில் மெஷர் பண்ணி நம்ம ஊற்றுவோம். அதுக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து மாவு பிசைஞ்சிங்க அப்படின்னா ஒரே லெவலில் மாவு சரியான விதத்தில் பிசைஞ்சு நம்மளுக்கு கிடைக்கும். தண்ணி அதிகமாக ஊற்றுற மாதிரியான மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் மாவு பிசையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அளவளவாக பிசைஞ்சு பாருங்கள், பர்ஃபெக்டாக சப்பாத்தி வரும். டிப் நம்பர் 3, அப்படி நீங்கள் பிசைஞ்சு வச்சுருக்கக்கூடிய சப்பாத்தியை ஒரு ஈரமான காட்டன் கிளாத்தில் சுற்றி வச்சிங்க அப்படின்னா சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ நேரம் கழித்து பெரட்டினாலுமே ட்ரை ஆகாது. சுடும்போதுமே சப்பாத்தி கனமாக இல்லாமல் லேசாக சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு 1/2 hour அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் வைக்கலாம். இல்லை அப்படின்னா 15 minutes வரைக்கும் ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து எடுத்தீங்கனாலும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4, நிறைய பேருக்கு சப்பாத்தி ரொம்பவே மிருதுவாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பொசு பொசுன்னு இருந்தால் பிடிக்கும். அப்படி நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்பாத்திக்கு நல்லா அந்த மாவை உருட்டிட்டு மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க. பெரட்டிட்டு 4ஆக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உருட்டி மறுபடியும் தேய்ச்சிங்க அப்படின்னு சொன்னால் சப்பாத்தி நல்லா உப்பி வரும், மிருதுவாகவும் இருக்கும். டிப் நம்பர் 5, சப்பாத்திக்கும் பூரிக்கும் நம்ம மாவு பிசைகிறோம் அப்படின்னா என்ன மாதிரி நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். சப்பாத்திக்கு மாவை கொஞ்சம் கனமாக தேய்க்கணுமா இல்லை பூரிக்கு தேய்க்கணுமாங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இனி அந்த கவலையே வேண்டாங்க, சப்பாத்திக்கு தான் கனமாக கொஞ்சம் தேய்ச்சிங்க அப்படின்னா சப்பாத்தி சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கும் பெருசாக அகலமாகவும் இருக்கும். டிப் நம்பர் 6, நீங்கள் செய்கிற சப்பாத்தி சட்டுன்னு காலியாகணும், உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் உங்களை பாராட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட் ட்ரை அப்படின்னு கூட சொல்லுவேன். ஸோ சப்பாத்திக்கு நார்மலாக எல்லாரும் தண்ணி சேர்ப்பாங்க, இல்லை சுடுதண்ணி சேர்ப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா வெதுவெதுப்பான பால் சேர்த்து செய்வாங்க இல்லையா. இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்தீங்க அப்படின்னா அதோடைய டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் ஊற்றி செய்யறதுனால சப்பாத்தி இன்னும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நியூ பார்ன் பேபிஸ்க்கெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்தியாகவும் இருக்கும். அவங்க மென்று சாப்பிட்றதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் தண்ணிக்கு பதிலாக இந்த தேங்காய் பால் சேர்த்து பாருங்க. பெரும்பாலும் எல்லாரும் சப்பாத்தி மாவு பிசைறதுல ஓரளவுக்கு ட்ரைனிங் ஆயிரும். ஆனால் சுட்டு எடுக்கும் போது தான் சப்பாத்தி ரொம்பவே ட்ரையாக வரும். அப்படி இல்லை அப்படின்னா 2 பக்கமும் ஓவரா பிளாக் கலரில் ஆயிரும். ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ டிப் நம்பர் 7, கல்ல சூடான உடனே எண்ணெயை எப்போவுமே விடக்கூடாது. சப்பாத்தி தான் ஃபர்ஸ்ட் நீங்கள் போடணும். கல் ஹை ஃப்ளேமில் வைங்க. ஸோ நல்லா லைட்டாக சூடான உடனே சப்பாத்தியை போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி எடுத்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பினீங்க அப்படின்னா சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக வரும். இந்த தீஞ்சு போகிறது, ட்ரை ஆகிறது, பிளாக் கலரில் ஆகிறதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு ஆகாது. டிப் நம்பர் 8, கண்டிப்பாக நீங்கள் செய்யவே கூடாத விஷயம் என்ன அப்படின்னா சப்பாத்தியை கல்லில் போட்ட உடனே அடிக்கடி திருப்புறது. நம்ம நிறைய நேரங்களில் சப்பாத்தியை சைடில் தேய்ச்சிட்டு அப்படியே சுட்டுட்டோ இருப்போம். சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், கையிலையோ இல்லைன்னா கரண்டிலையோ அடிக்கடி திருப்பி போட்டுக்கிட்டே இருப்போம். ஏன்னா அடிப்பத்திக்கோ அப்படிங்கிறதுனால. அந்த மிஸ்டேக்ஸ் எப்போவே பண்ணவே கூடாது. ஒன் சைடு ஒரு 30 செகண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது பர்ஃபெக்டாக வேகிறதுக்கு கரெக்டான அளவாக இருக்கும். ஸோ ஒரு 30 செகண்ட்ஸுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் டைம் நீங்க திருப்பி போடுங்க. அவ்வளவுதான். ஆயில் விடுறோம் அப்படின்னா அடுத்து ஒரு டைம் திருப்பி போட்டோம்னா போதுமானதா இருக்கும். ஸோ நீங்க ஒரு சப்பாத்திக்கு ஒரு 10 தடவை 15 தடவைன்னு திருப்பி திருப்பி போட்டு எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் டைம் சப்பாத்தி செய்யும் போது இந்த மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 9,
உங்கள் வீட்டில் முருங்கை மரமோ இல்லை பக்கத்தில் முருங்கைக்கீரையோ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து நீங்கள் ரெடி பண்ணிட முடியும். குழந்தைகளுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சத்தான ஒரு பொருளும் கூட. நீங்கள் சப்பாத்தி செய்யும் போது அதில் கொஞ்சம் முருங்கைக்கீரைகளை வந்து சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சூப்பரான கலர்ஃபுல்லான சப்பாத்தி அப்படிங்கிறது ரெடி ஆயிரும். ஸோ முருங்கைக்கீரை சப்பாத்தியில் நிறையா உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்டும் உங்களுக்கு இருக்குது. குழந்தைகளும் விரும்பி சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் சப்பாத்தி செய்யும்போது விதவிதமாக கொஞ்சம் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த முருங்கைக்கீரைகளை உங்களுடைய உணவில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சப்பாத்திக்கு மாவு பெரட்டும் போது மாவு வந்து மீதி ஆயிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த மாவுக்கு மேலே லைட்டாக கொஞ்சம் ஆயில் தடவிட்டு அதுக்கப்புறமா ஒரு சில்வர் டிஃபன் பாக்ஸில் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அது சீக்கிரமாக ட்ரை ஆகாது. நெக்ஸ்ட் டே நீங்கள் யூஸ் பண்ணும்போது அப்போ பிசைஞ்ச மாவு மாதிரியே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சப்பாத்திக்கு பெரும்பாலும் நிறையா பேர் என்ன பண்ணுவோம், ஒன்று ஆயில் சேர்ப்போம், அப்படி இல்லை அப்படின்னா நெய் வந்து சேர்ப்போம். ரெண்டில் ஏதாவது ஒன்றை சேர்த்தணும் அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், ரொம்பவே சாஃப்டாக இருக்கும்னு நினச்சிப்போம். ஆனால் அப்படி இல்லவே இல்லை. ஆயில் அரை கப் அண்ட் நெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சப்பாத்தி சுட்டீங்க அப்படின்னா அது டேஸ்ட்டும் வேற லெவலில் இருக்கும், ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி வந்து பாருங்கள். சப்பாத்திக்கு நம்ம பெரும்பாலும் குருமா, தக்காளி பச்சடி, அதுக்கப்புறம் முட்டை சட்னி இந்த மாதிரி நிறைய வந்து ட்ரை பண்ணியிருப்போம். அந்த விதத்தில் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரெசிபி வந்து ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மஸ்ட் ட்ரை அப்படின்னு நான் சொல்லுவேன். சப்பாத்தியில் கொஞ்சமாக தேங்காய் பாலும் கொஞ்சம் சர்க்கரையும் சேர்த்து லைட்டாக கொஞ்சம் நேரம் வந்து ஒரு 15 மினிட்ஸ் போல் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வந்து சப்பாத்தி செய்யும் போதெல்லாம் இந்த ரெசிபி வேணும்னு கேட்பீங்க. ஹெல்த் பெனிஃபிட்டும் கூட. தேங்காய் பால் நீங்கள் அரைக்கும் போது கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, மனமும் சுவையும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி டின்னர் ரெசிபிஸ் எல்லாம் நம்ம செய்யும் போது அதிக நேரம் வந்து நின்று நம்ம சப்பாத்திலாம் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்மளுடைய கேஸ் யூசேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹை லெவலில் வந்து போகும். ஸோ கேஸை வந்து சேவ் பண்ணுறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய குக்கிங் டைமில் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு வந்து பாருங்கள். ஸோ கேஸ் வந்து நம்ம எப்படியெல்லாம் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 1 வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருந்திருக்கோம். அந்த வீடியோவுடைய லிங்க்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுற உங்களுடைய ஃப்ரீ ஹார்ஸில் வந்து வாட்ச் பண்ணி வந்து பாருங்க. ஸோ இந்த மாதிரி சப்பாத்தி போடும்போது நீங்கள் ஃபைனல் சப்பாத்தி போடுறீங்க அப்படின்னா அந்த டைமில் கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் வந்து பண்ணிடுங்க. அந்த கல்லுனுடைய ஹீட்லேயே நல்லா சப்பாத்தி வந்து 2 டைம் வந்து உங்களுக்கு நல்லா வெந்து வந்து வந்துடும். ஸோ இந்த 1 செகண்டில் நான் கேஸ் ஆஃப் பண்ணுறதுனால நான் எவ்வளோ சேவ் பண்ணிட முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஸோ ஒரு மாதம் முழுவதும் இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் நம்ம ஆட் பண்ணிகிட்டே போனோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாளாவது கேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எக்ஸ்டர்னாக நம்மளுக்கு வந்து வரும். ஸோ நம்மளுடைய கிச்சனில் இந்த மாதிரி சின்ன சின்ன மணி சேவிங்ஸ் வந்து பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு மணி சேவிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த சேனல் லிங்க்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக அந்த சேனலையும் செக் பண்ணி வந்து பாருங்கள். சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு சைடிஷ் அப்படின்னு சொன்னால் இந்த வெஜ் குருமா தான். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன், அடிப்பொலியாக வந்து வந்திருந்தது. ஸோ அதனுடைய கிளிப்ஸை எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த ரெசிபியோடைய ஃபுல் டீட்டெயில் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ இந்த ரெசிபியாக அப்லோட் பண்ணுறேன்.